திரு ஹிதாயத்துல்லா 2036 திமுக ஆட்சி அப்படிங்கிறாரே முதலமைச்சர். இது ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய கருத்து அப்படின்னு பாக்குறதா? இது யதார்த்தமா? இப்படி ஒரு நிரந்தரமான ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டில்? அதை தாண்டி இன்னைக்கு புதிய சவால்கள்லாம் நீங்க பார்க்கலையா? இந்த இடி ரைடு எல்லாம் ஒரு பெரிய சவாலா பார்க்கலையா? இந்த மாதிரி லிக்கர் வாரத்துல தான் தெலங்கானாலேயோ இல்ல டெல்லியிலயோ ஆட்சிகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் புதிய பெரிய சவாலா பார்க்கலையா நீங்க? சகோதரர் ஹரி, ஒரு தன்னம்பிக்கை என்பது எல்லா தலைவர்களுக்கும் உள்ள விஷயம். அந்த தன்னம்பிக்கைக்கு அடிப்படை என்ன என்பது பார்க்க வேண்டும். முன்னாள் பிரதமர்கள், முதல்வர்கள், ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தை கண்ணுக்கு எட்டிய தூரவரம் எதிரிகள் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்தான் நிரந்த முதல்வர் என்று எல்லாரையும் புகழ்பாட வைத்தவரும் அவர்தான். அதனால இந்த தன்னம்பிக்கைக்கு சில காரணங்கள் உண்டு. என்ன தன்னம்பிக்கை? நீங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பாதி பகுதி இருப்பவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் பஸ்ஸில் இலவச பயணம் செய்ய முடியும் என்று சொன்னதை சொல்லியிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ பெரும்பாலான குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பெண்கள். மாணவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள். காலை உணவு திட்டம், அதாவது காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அதை வித்தியாசமாக மாற்றினார்கள். ஆனால் ஒரு புதிய முறையிலே காலை உணவு திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆக கல்வித்துறையிலே அவர் புரட்சி செஞ்சிருக்கார். அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தலித் மக்கள். அந்த தலித் மக்கள் இன்னைக்கு பல நூறு பேர் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுது. அதுக்கு கல்வி கட்டணத்தை கொடுக்குறான்னா யோசிச்சு பார்க்கணும். அதை விட 50 பேரை ஐஏஎஸ் ஆக்கக்கூடிய நாம் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு இருந்த போது அவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருந்திருக்கு. இன்னைக்கு கலைஞர் கொடுத்த அந்த விலையில்லா மின்சாரம் விவசாயிகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்தை பொறுத்த போல இல்லம் தேடி மருத்துவம், இப்படி சிறுபான்மை மக்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இடஒதுக்கீடு 2 தடவை தருவதாக சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தரவில்லை. கலைஞர் அவர்கள் எனது மாநாட்டிலே எனது பெயரை சொல்லி வழங்கினார்கள். அது இன்னைக்கும் தொடருது. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா அதுதான். அதை அன்னைக்கு எதிர்த்தது அதிமுகவும் பாஜகவும். அதே மாதிரி மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலைனா கூட நாங்கள் மாநில அரசு தர்றோம்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுவான மெட்ரோ திட்டத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்புறம் சென்ட்ரல் ஃபண்டிங் கொடுக்கறாங்கல்ல இப்போ. இல்ல அது மாறினது அப்புறம். அந்த தைரியம் நடக்கட்டும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கரை சேர்க்கும் நம்புறாரு இல்லையா? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரை சேர்க்கும் நம்புறாரு. ஆமா, அது மட்டும் இல்ல. பட்டியல் பெருசு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இஷ்யூஸ் கொஞ்சம் இப்ப பட்டியல் படிச்சா ஒவ்வொரு அரசுக்கும் நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உதய் மின் திட்டத்தினால இன்னைக்கு மின்சாரம் ஏறினதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. தமிழர் அல்லாதவர்களுக்கு 15% வேலை கொடுக்கலாண்டு முந்தைய அதிமுக ஆட்சியில் அதை ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு சிஏஏ முத்தலாக் இந்த விஷயங்கள்ல எதிராக இருந்தாங்க. பெண்கள் விஷயத்துல இது போன்ற எந்த பெரிய நல்ல காரியமும் அதிமுக அரசு செய்யல. இந்த 2 பக்கமும் நீங்க சீர்தூக்கி பார்த்து தான் முதல்வர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சியில் தொடர்வோங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட சொல்றாரு. காலம் பதில் சொல்லும், அது யாராக இருந்தாலும் அது வேற விஷயம். ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுல இவங்க அதிகமா சொன்னது திரு செந்தில் பாலாஜி. அது எந்த காலகட்டத்தில்? அதுவும் அதிமுக காலகட்டத்தில் தான். ஆக இன்றைக்கு அதிமுக அமைச்சர்கள் தான் ஊழல் வழக்கில் நிக்கிறாங்க. பட் ஆனா இன்னைக்கு ரேட்ஸ் பாக்குறீங்கல்ல, இப்ப இன்னைக்கு டாஸ்மாக் உடைய முக்கியமான அதிகாரிகள் தரப்புல ரெய்டு, இதெல்லாம் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதுல ஒரு நிறைய கேள்விகள் எழுந்திருலையா? 200 ரெய்டுல 2 ரெய்டு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உலகம் தெரியும். இந்த ரெய்டு பூராமே அரசியலுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு மாயை வேலை, சித்து வேலை என்பது எல்லாருக்கும் தெரியும். அது சிபிஐயாக இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் இதுதான். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலேயே
பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும். சிபிஐ அதிகாரி நியமனம், அதே மாதிரி தேர்தல் கமிஷனர் நியமனம், இவையெல்லாம் பாஜக செய்யக்கூடிய அந்த சர்வாதிகார நிலையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ரெய்டு என்பது கேட்க ஒரே ஒரு விஷயம்தான், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது, அதுவும் முதல்வர் தண்டிக்கப்பட்டது அதிமுக தான். முன்னாள் முதல்வர் கலைஞரோ இந்நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அந்த மாதிரி தண்டனை எதையும் பெறவில்லை. இதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் தமிழ் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில நாங்கள் தான் முதல்வராக தொடர்வோம் சொல்றாரு. இந்த ஆட்சி தொடர வேண்டும். நாகராஜ் இதுக்கு பதில் சொல்லுங்க. இதயத்தோட எடுத்துக்கோங்க, நான் உங்கள்ட்ட இடைவெளிக்கு அப்புறம் இதயத்தோட 10 செகண்ட்ஸ் சுருக்குமா அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? ஒண்ணு இல்ல, அவர் ரஃபேல பத்தி சொன்னாரு. சீல்டு கவரை கொடுத்து ரஃபேல் தீர்ப்பை மாத்தி எழுதி வாங்கினவங்க இவர்கள் தான். ஊழல்னா 7.5 லட்சம் கோடி ஊழல் அவர்களுடைய சிஏஜி சொன்னாங்க. இப்படி ஊழல் என்பது அதிகமாக இருப்பது மட்டுமல்ல, தேர்தல் நிதி முறைகேடு பண்ணது இவங்க தான். பிஎம் கேர்ல முறைகேடு பண்ணது இவங்க தான். ஒட்டுமொத்தமா உருவமாக இருப்பது பாஜக. வழக்கு நடந்திருக்கு. பிஎம் கேர்ல இத்தனை ஆயிரம் கோடியை அவர்கள் அரசு பேர்ல வாங்கி கட்சிக்கு கொண்டு வந்தது உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு தொழில்துறைக்கு 25 லட்சம் கோடி கடன் கொடுத்து பெற்றது. ரெண்டு பேருமே வித்யாமலைக்கு மேல பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு வருவோம். மணிகண்டன் இறுதி கருத்து தெரியாதா சொல்ல? ஒண்ணு இல்ல, அதாவது எந்த கனவுலகத்துல மணிகண்டன் இருக்காரு. இன்னைக்கு மக்களுடைய பல்ஸ் அவர் பார்க்கல. நீங்களே அழகா கேட்டீங்க, இந்த ஆட்சி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தோல்வி முகத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் சேரும் போது பாஜக இல்லாதனால அதிமுக ஓட்டு போட்டவங்களும் போட போறது இல்லை. அதே மாதிரி அதிமுகவோட இருக்கிறதுனால பிஜேபிக்கு போடாமல் இருக்க போவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே கிடைச்ச அந்த இடம் கிடைக்காது. 50 விழுக்காடு வாக்குகளை இன்னைக்கு திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதுல பாராளுமன்றத்தில் ஒரு சில விழுக்காடு குறைந்தாலும் கூட இன்றைக்கு சட்டமன்ற வரும்பொழுது முதல்வர் ஸ்டாலினா திரு எடப்பாடியா அல்ல இதுவரையும் தேர்தலில் நிரூபிக்காத அவர் சொன்ன விஜயா என்பதையெல்லாம் மக்கள் நிரூபிப்பார்கள், காலம் நிரூபிக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 75 விழுக்காடு மக்கள் நேரடியாக பயனடைந்திருக்கிறார்கள். அந்த 75 விழுக்காடு மக்களை நம்பித்தான் முதல்வர் இதை சொல்றாரு. இருந்தாலும் திமுகவும் திமுக கூட்டணியும் உறங்கி விடாது. இன்னும் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக அடுத்த ஒரு வருஷத்துல செய்யும். மீண்டும் அதிமுக எடப்பாடி அவர்களாக வர முடியாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வர முடியாது. ஏன்னா 240 இடத்துல மக்கள் கொண்டு வந்து சுருக்கிட்டாங்க. 300ல இருந்து 400 சொன்னாங்க, அவங்க பாதி ஆயிட்டாங்க. அடுத்து 240 140 ஆகும், 100 ஆக மாறும். அதே மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்குமா அல்லது பிஜேபி அவர்களை விழுங்குமா என்பது பல மாநிலத்துடைய கதையை போல நமக்கு தெரியும். அதுதான் நடக்க போகுது. அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி செய்வதற்கு அவர்களுக்கு கவலை. அந்த அச்சம் இல்லையா திரு மணிகண்டன்? சுருக்கமா 20 வினாடிகள். ஜாகிரதையா இருக்காரு. கவலைப்படுறாங்க. ஆக்டோபஸ் அப்படியே முழுங்கிரும், ஆள முழுங்கிருங்கிறாங்க. ஐயா, பக்கத்து வீட்டுக்காரர் கசாப்பு கடைக்காரர நீங்க சாருண்யம் பேசாதீங்க. அது எடப்பாடி பழனிசாமியின் கவலை, 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய கவலை. நீங்க முதலை கண்ணீர் வடிக்காதீங்க. உங்க வேலையை பாருங்க. உங்க செல்ல பெருந்தகை எங்க இருக்க போறாரு, கட்சி இருக்குமா இல்ல நீங்க விஜயோட போறீங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். அகாலி தளம், லோக் தளம், சிவசேனா, நிதிஷ்குமார் மாதிரி உங்க மாயாவதி போன்ற கட்சியை வீணாக்கி ஜி கே நாகராஜ் நீங்க தான் பதில் சொல்லணும். காணாக்கி விடுவார்கள். ஜி கே நாகராஜ் சொல்றேன்.